எத்தனை புயல்கள் சாய்த்தாலும் நிமிர்ந்திருக்கின்ற இமயம் போன்று அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதில் இதோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கின்றார்கள். புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களை அவருடைய மைத்துனர் அண்ணன் திரு சுதீஷ் அவர் மூலமாக நான் நன்கு அறிந்தவன். என் மீது மிகுந்த அன்பு பாராட்டக்கூடியவர். எங்கு பார்த்தாலும் அவருக்கே இருக்கிற ஒரு சுபாவத்தோடு மனித நேயத்தை, நட்பை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவர் மறைந்து ஆண்டுகள் 2 உருண்டோடி விட்டது என்பதை நம்ப முடியவில்லை. இந்த மண்ணில் அவர் பல சாகசங்களை நிகழ்த்தியிருக்கிறார். ஒரு தலைசிறந்த நடிகராக இருந்து பல்வேறு சாதனைகளை இந்த மண்ணில் நிகழ்த்தியிருக்கிறார் அருந்தொண்டுகள் மூலமாக. அவர் அரசியல் கட்சி துவங்கிய போதும் அதே பணியை தொடர்ந்தார். ஆனால் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கத்தை துவங்கினாரோ அந்த இயக்கத்தினுடைய பாதை ஐயம் தெளிவு பெற தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் எதிர்கொண்ட சட்டமன்ற பொது தேர்தல் முதல் தேர்தலிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ச்சி பெற்றார், வெற்றி பெற்றார். 2வது தேர்தல் எதிர்கட்சி தலைவராக அவர் மாபெரும் வெற்றி பெற்றார். 3வதாக முதலமைச்சரை நோக்கி செல்ல இருந்த அந்த காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி தான் அவருடைய பாதையில் வழிபறித்து குழி தோண்டி புதைத்தது என்பதை மறுக்க முடியாது. அது மறுக்க முடியாத உண்மை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன்.